ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் மறைமலை அடிகள் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அவரை பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். அவரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் படித்த மாதிரி இருக்கும். ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கி கொஷின்ஸ் பார்ப்போமா? இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மறைமலை அடிகள். ஆன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் தனியாக தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தால் பாருங்கள். உரைநடை காலம் என்பது எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒருத்தர் அவருடைய சிறப்புகள்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ புரட்சின்னா பாரதிதாசன், இப்போ பேச்சுக்கலைன்னா அண்ணா, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் மறைமலை அடிகள், பொது உடைமை புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்க. அது தவறு. அடுத்து பாருங்கள், நூல்கள் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், தமிழ் சுடர்மணிகள். இது யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா எஸ் வையாபுரி பிள்ளை அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், தமிழர் மதம். இது யாருடைய படைப்புன்னு பாருங்கள், மறைமலை அடிகள் அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், சைவ திரவு. இது யாருடைய படைப்புன்னு பாருங்கள், திருவிகா அவருடைய படைப்பு. செந்தமிழும் கொடுந்தமிழும். இது யாருடைய படைப்புன்னு பாருங்கள், ராபி சேதுப்பிள்ளை அவருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சாகுந்தலம். அடுத்தது பாருங்கள், மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஞானக்கடல். கரெக்டாக பார்த்துக்கோங்க. மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஞானக்கடல். அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகளாரின் மகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகளாரின் மகள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நீலாம்பிகை அம்மையார். அடுத்து பாருங்கள், ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க, நூலையும் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சுவாமி விபலானந்தர். அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள், மதங்க சூளாமணி. இப்போது புதுசாக நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணோன்னா திரும்ப வீடியோஸ் பார்த்து நம்மளால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படி டாபிக் வைஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகள் அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள், சாகுந்தலம். அடுத்து பாருங்கள், பம்பல் சம்பந்தனார் அவருடைய படிப்பு நாடகத்தமிழ். அடுத்து பாருங்கள், காசி விஸ்வநாதன் அவருடைய படிப்பு பாருங்கள், தம்மச்சாரி விலாசம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2413. அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு ஆப்ஷன் டி, 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. பண்டிதமணி கதிரேசர் செட்டியார். ஸோ அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள், உதயன சரிதம். அடுத்து பாருங்கள், காசுப்பிள்ளை அவருடைய படிப்பு பாருங்கள், பழந்தமிழ் நாகரிகம். அடுத்து மறைமலை அடிகள் அவருடைய படிப்பு அறிவுரை கொத்து. அடுத்து பாருங்கள், எஸ் வையாபுரி பிள்ளை அவருடைய படிப்பு காவிய காலம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3142. அடுத்து பாருங்கள், மாணிக்க வாசகர் வரலாறும்
கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னாலும் நீங்கள் டெலகிராமை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சரி ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முருகன் பிள்ளை தமிழ். இதோட ஆசிரியர் யாருன்னு பாருங்கள், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து பாருங்கள், பழையதும் புதியதும். இதோட ஆசிரியர் பாருங்கள், ஊவே சாமிநாதையர். இந்த ஊவே சாமிநாதரை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கண்ணகி வரலாறு. இது வந்து யாருடைய படிப்புன்னு பாருங்கள், நாமு வெங்கடசாமி நாட்டார் அவருடைய படிப்பு. அடுத்து பாருங்கள், பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை. அது வந்து யாருடைய படிப்புன்னு பாருங்கள், மறைமலை அடிகள் அவருடைய படிப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3421. அடுத்து பாருங்கள், ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் வந்து ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். இந்த நூல்கள்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இவருடைய இதழ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஞானசாகரம் அறிவுக்கடல் மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட இயற்பெயர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா வேதாச்சலம். அவருடைய மகள் வந்து நீலாம்பிகை அம்மையார். கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து இயற்பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து சிறப்பு பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவி கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரம்னா என்ன நமக்கு தெரியும், தமிழ் தென்றல்னால் திருவிகா. அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகள். அவர் பாருங்கள், அவருடைய சிறப்பு பேர் என்னென்னு பாருங்கள், தனித்தமிழ் வித்தகர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர். ஸோ மறைமலை அடிகள் இல்லையா, அதனால தான் வந்து அவர் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ராபி சேதுப்பிள்ளை. ஸோ ராபி சேதுப்பிள்ளை வந்து எப்படி சொல்லுவோம், சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து பாருங்கள், ஊவே சாமிநாத ஐயர். அவரை வந்து ஊவேசா வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2341. அவ்வளோதான். இப்போ மறைமலை அடிகள் பற்றி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நியூவாக சிலபஸ் ஆட் பண்ணதுனால ஒரு சிலரை பற்றி கொஞ்சமாக தான் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். தேங்க்யூ.